துணிந்து செய்து விடுங்கள், எடை போடாதீர்கள். நல்லவை என்றும் மோசமானம் என்றும் விஷயங்களை வரையறுக்க முயற்சிப்பது கவலையும் மன அழுத்தத்தையும் மட்டுமே கொண்டு வரும் என்கிறார்கள். ஒன்றில் மேதமை பெறுவதில் குறிப்பிட்ட ரகசியம் எதுவும் கிடையாது. நீங்கள் எதில் மேதமை பெற விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் அவ்வாறு தொடர்ந்து செய்து வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் ஆகா, இதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த விடை என்ற உணர்வு உங்களுக்குள் திடீரென்று தோன்றக்கூடும். ஒரு ஜென் துறவி ஞானோதயம் பெறுவதற்காக அது தொடர்பான தன்னுடைய கடமைகளை தினமும் நிறைவேற்றுவார். ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ஒருவர் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தினமும் ஓட்ட பயிற்சியிலோ அல்லது நீச்சல் பயிற்சியில் ஈடுபடுவார். ஒரு கட்டத்தில் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த விஷயம் அவர்களுக்குள் கிடைத்திருக்கும், அல்லது அவர்கள் தங்கள் கலையில் மேதமை பெற்றிருப்பார். விஷயங்கள் இப்படிதான் வேலை செய்கின்றன. உங்கள் இலக்கை அடைவதில் மட்டுமே நீங்கள் குறியாக இருந்தால் அந்த இலக்கை அடைவதற்கான பயணத்தில் உள்ளடங்கியுள்ள இன்பங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். விளைவுகளை உருவாக்குவதில் நீங்கள் மூழ்கி கிடக்கும்போது நிகழ்கணத்தை உங்களால் ஒருபோதும் ரசிக்க முடியாது. அதே போலதான் நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டியது இல்லை. சுவாசம் இதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உங்களுடைய சுவாசத்தை நல்லது என்றோ அல்லது கெட்டது என்றோ உங்களால் வரையறுக்க முடியாதல்லவா? நீங்கள் தொடர்ந்து மூச்சை உள்ளே இழுத்து பிறகு அது வெளியே விடுங்கள். ஒவ்வொரு கணமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நல்லவை என்றும் மோசவை என்றும் விஷயங்களை வரையறுக்க முயற்சிப்பது நம்ம கவலையும் மன அழுத்தத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். நல்லது என்று சுவாசித்து நாள்தோறும் அதை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் கவலைகள் பறந்தோடி சாதிக்க வல்லமை பெற முடியும்.